பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தர்மம் செய்வதை தள்ளி போடக்கூடாது. தர்மமே என்றென்றும் அழியாமல் நமக்கு துணை நிற்கும். வருமானத்தின் அளவை அறிந்து அதற்கேற்ப கொடுக்க வேண்டும். அது பொருளை காப்பாற்றி கொண்டு நடக்கும் வழியாகும். ஒருவனது செல்வம் குறையாமல் இருப்பதற்கு வழி அடுத்தவர் மிக விரும்பி வைத்திருக்கின்ற கைப்பொருளை கவர ஆசைப்படாமையே ஆகும். மென்மையான மயிலிறகு ஏற்றப்பட்ட வண்டியே ஆயினும் அளவுக்கு மீறி அதிகமாக ஏற்றினால் அவ்வண்டியின் வலிய அச்சு முறிந்துவிடும். ஒருவருக்கு பொருள் வருகின்ற வழி குறைவானதாயினும் அந்த பொருள் போகின்ற அளவு அதை காட்டிலும் அதிகமாக இல்லாமல் இருந்தால் அதனால் கெடுதல் உண்டாவது இல்லை. தன் வருமானத்தின் அளவு அறிந்து வாழத் தெரியாதவனின் வாழ்க்கை சிறப்பானது போல் தோன்றி பின்னர் மறைந்துவிடும். ஒருவன் தனக்கு வரும் வருமானத்தின் அளவுக்கும் அதிகமாக பிறருக்கு உதவி செய்தால் அவனது செல்வம் விரைவில் குறைந்துவிடும். காலத்துக்கேற்ற முயற்சியை செய்தால் தன்னை விட்டு செல்வம் நீங்காமல் கட்டும் கயிறாகும். ஒரு செயலை செய்யாதிருக்க வேண்டிய போது கொக்கு போல அடங்கியிருக்க வேண்டும். ஏற்ற காலம் வைத்த போது அதன் குத்து போல அச்செயலை தவறாது செய்து முடிக்க வேண்டும். ஒருவனது குணங்களையும் குற்றங்களையும் ஆராய்ந்து குணம் அதிகம் இருந்தால் குணமுடையவன் என்றும் குற்றம் அதிகம் இருந்தால் குற்றமுடையவன் என்றும் கொள்ள வேண்டும். அடுத்தவன் ஒருவனை சிறிதும் ஆராயாமல் அவன் மீது நம்பிக்கை வைக்கும் ஒருவனால் அவன் மட்டும் துன்பப்படுவது அல்லாமல் அவன் சந்ததியினரும் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறிந்து நன்மையையே செய்ய இயல்புடையவனை செயலுக்கு உரியவனாக அமர்த்த வேண்டும். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.